வியட்நாம் நாட்டின் பூகுவாக் தீவு அருகே இந்திய சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த தனியார் மொபைல் நிறுவன விநியோகஸ்தர்கள் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அஜ்மீர் ராஜா இணைப்பில் உள்ளார். அஜ்மீர் ராஜா, விவரங்கள் என்ன சொல்லுங்க? வியட்நாம் நாட்டின் பூகுவாக் தீவு அருகே இந்தியா சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த மொபைல் நிறுவன விநியோகஸ்தர் முருகப்பிரபு 44 என்பவர் கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியை சேர்ந்த முருகப்பிரபு 44 மற்றும் நிர்மல்குமார் ஆகிய இருவர் பழனி லாபா மொபைல் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ விநியோகஸ்தர்களாக பணியாற்றி வந்தனர். இவர்களது சிறப்பான வணிக செயல்பாட்டின் காரணமாக மொபைல் நிறுவனம் சார்பில் இவர்கள் 2 பேர்த்தையும் சுற்றுலா அழைத்து சென்றிருக்காங்க. வியட்நாம் சுற்றுலா சென்றிருக்காங்க. அப்போது பூகுவாக் தீவு அருகே இந்தியா சுற்றுலா பயணிகள் 2 பேர் படகில் பிரிந்து பயணித்துள்ளனர். படகில் 32 இந்திய சுற்றுலா பயணிகளும் மற்றும் 3 ஊழியர்களுடன் சென்ற போது அந்த படகு எதிர்பாராத விதமாக திடீரென கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த முதல் படகில் பயணித்த பழனி விநியோகஸ்தர் முருகப்பிரபு 42 துரதிர்ஷ்டமாக கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். அதே நேரத்தில் மற்றொரு படகான 2வது போட்டில் பயணித்த நிர்மல்குமார் நல்வாய்ப்பாக உயிர் பலியாகாமல் தப்பித்து விட்டார். விபத்துக்குள்ளான முதல் இருந்து 18 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான மற்ற 14 சுற்றுலா பயணிகளை தேடும் பணியில் வியட்நாம் நாட்டு மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. உயிரிழந்த முருகப்பிரபுவின் உடலை தாயம் கொண்டு வர வெளியுறவை முயற்சி செய்ய வேண்டும் இறந்தவர் குடும்பத்தின் தெரிவித்திருக்காங்க. பிரியதர்ஷினி. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அஜ்மீர் ராஜா. Trong chết lắm, đụ mẹ chết lời luôn, trong chết lắm. Má còn kẹt cái trọng nhiều lắm. Chết luôn. Có người Việt Nam mà nó ghép tùm lum mà. Quay lại trong clip thôi.